திருச்சிற்றம்பலம். ஓம் சிவாமிர்தம் யூடியூப் சேனல் பார்க்கும் இறை அடியார்கள் அன்பர்கள் அனைவருக்கும் மோகனாவின் அன்பு வணக்கம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். நாம் இந்த பதிவில் 276 பாடல் பெற்ற சிவஸ்தலங்களில் 62வது சிவஸ்தலமாக பார்க்க இருக்கின்ற சிவஸ்தலம் சோழ நாட்டுத்தலம் காவிரி தென்கரை தலங்களில் இடம்பெறுகின்ற திரு வைகல் மாடக்கோயில் சிவஸ்தலம். திருச்சிற்றம்பலம். இத்தலத்திற்கு செல்லும் வழி திருநீலக்குடி பெருமானை வணங்கி புதூர் நோக்கி செல்லும் சாலை வழிச்சென்று பழியஞ்சிய நல்லூர் ஊர் வர அங்கிருந்து 1 கிலோமீட்டர் ஆற்றுப்பாலம் செல்ல வைகல் என்னும் ஊர் அடையலாம். இந்த கோயிலில் தரிசனம் காலை 6 மணி முதல் இரவு 7 மணி வரை. இத்தலத்து இறைவன் பெயர் வைகல்நாதர், மற்றொரு பெயர் கோமலேஸ்வரர். இறைவி பெயர் வைகலாம்பிகை, மற்றொரு பெயர் இளங்கோதையம்மை. திருச்சிற்றம்பலம். இத்தலத்தின் சிறப்பு திருஞான சம்பந்தர் பெருமான் பாடல் பெற்ற ஸ்தலம். இங்கு ஆயுத எழுத்து போல் 3 இடங்களில் சிவாலயம் உள்ளன. வலப்பக்கம் உள்ளதும் நெற்றிக்கண் போல் உள்ளதும் இடப்பக்கமும் ஒரு மிகச்சிறிய சிவன் கோயில் உள்ளது. கேட்பாரற்று பெருமானின் இடங்கள் உள்ளன. மூவர் பாடிய திருக்கோயில்களை காண வேண்டுமென்ற பேராசை கொண்டாரே இக்கோயில்கள் போன்றவற்றை கண்டு மகிழ்ந்து செல்கின்றனர். சிவாச்சாரியார் வீடு கோயில் அருகே உள்ளது. அவர் துணை கொண்டு 3 கோயில்களையும் காணலாம். திருச்சிற்றம்பலம். பதிக வரலாறு. காளிப்பதியார் கோழம்பம் சென்று கன்னித்தமிழ் பதிகம் பாடிய பின்னர் திரு வைகல் மாடக்கோயில் அடைந்து வைகல் ஓங்கிய வளமதி தடவிய மாடக்கோயிலே என திருப்பதிகம் பாடுகின்றார். இப்பதிகத்திலிருந்து ஒரு பாடலைத்தான் பொருள் உரையுடன் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். சிற்றம்பலம். நாம் இந்த பதிவில் திரு ஞானசம்பந்தர் பெருமான் திருவைகல் மாடக்கோயில் என்ற ஸ்தலத்தில் அருளிய தேவார பாடல் ஒன்றை பொருள் உரையுடன் பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். சிற்றம்பலம். கனியணி மலர்கொடு காலையும் மாலையும் பனியணி பவர்க்கருள் செய்த பான்மையர் தனியணி உமையோடு தாமும் தங்கிடம் மணியணி கிளர் வைகல் மாடக் கோயிலே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். பாடலின் பொருளுரை. கண்களுக்கு அழகான மலர்கள் தூவி காலையும் மாலையும் பணியேற்பவர்களுக்கு அருள் பாலிக்கும் சிவனார் கருணை வாய்ந்த உமையோடு மேவும் இடமானது நவமணிகள் போன்ற பல சிறப்புகளுடன் திகழும் வைகல் மாடக்கோயிலே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். நாம் இந்த பதிவில் ஆன்மீக தகவலாக பார்க்க இருக்கின்ற தலைப்பு பசுஞ்சாண பிள்ளையாரின் பலன்கள். அதாவது பசுஞ்சாணத்தால் பிள்ளையார் செய்து வழிபட்டால் சகல தோஷமும் விலகி வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வழிவகுக்கும். அது மட்டுமன்றி நோய்களையும் நீக்குவார். இதுவே பசுஞ்சாண பிள்ளையாரின் பலன்களாகும். திருச்சிற்றம்பலம்.